சின்ன மருமகள். அப்கமிங் எபிசோட்ல இங்கே தமிழ்ச்செல்வியை எப்படி வீட்டோட துரத்துறது அப்படின்னு ஈஸ்வரி, சாவித்திரி, சித்ரா, தாமரன்னு எல்லாமே பேசி முடிவு பண்றாங்க. நாம ராஜாங்க மாமாவை கோவப்படுத்தினா மட்டும்தான் தமிழ்ச்செல்வி எங்கேயும் துரத்த முடியும் அப்படின்னு சொல்ல, சாவித்திரி ஒண்ணு, என்ன மாதிரி நீ சொல்றீங்க? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அண்ணனை கோவப்படுத்தினா தமிழ்ச்செல்வி எப்படி வீட்டு போவா? ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி ஒரு திட்டம் போடுறாங்க. ஒண்ணு சாவித்திரி, நீனு, நானு, தாமரை, அப்புறம் சித்ரா, 4 பேரும் இன்னைக்கு நைட்டு சினிமாக்கு போகலான்னு சொல்லி வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வருவோம். கண்டிப்பா இந்த செய்தி மாமா காதுக்கு போவோம். போன உடனே நம்ம வீட்டுல இதுன்னா புது பழக்கம், அதுவும் பொம்பளைங்க நைட்ல தனியா போய் படம் பாக்குறாங்களா, அந்த அளவுக்கு இந்த வீட்டுல எல்லாருக்கும் திமிரு ஏறி போச்சா அப்படின்னு மாமா கண்டிப்பா கொந்தளிப்பாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லுமே செய்யலாம் அப்படின்னு இங்க ஈஸ்வரி ஒரு திட்டத்தை போட்டுட்டு இங்க போய் மோகனாட்ட சொல்றாங்க. நாங்கெல்லாம் சினிமாக்கு போறோம், நைட்டு எங்களுக்கு சாப்பாடு வேணாம், நாங்க அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மோகனா, வேணா ஈஸ்வரி, தேவையில்ல பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரி சொல்றதை கேட்கவே இல்லை. இந்த வீட்டுல எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு இருக்காங்க, நாங்க மட்டும் எதுக்கு ராஜாங்க மாமா சொல்றதை கேட்டு அமைதியா இருக்கணும்? எங்களால இனிமே அப்படி இருக்க முடியாது, நாங்களும் எங்க விருப்பத்துக்கு தான் இருப்போம் அப்படின்னு இங்க ஈஸ்வரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க மோகனாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, இனிமே அவர் வர நேரம் ஆச்சு. அவர் வந்து கேட்கும்போது இவங்கெல்லாம் இப்படி படத்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, எப்படி கொந்தளிப்பாரு, ஏன் இந்த ஈஸ்வரி இப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் பண்றா அப்படின்னு இங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க தமிழ்ச்செல்விக்கு அவங்க வீட்டுல இருந்து கால் பண்ணி எல்லாம் பேசுறாங்க. இது மாதிரி நீ 600க்கு 600 மார்க் எடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் நீ அடுத்தடுத்து படிக்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டுல தேவையில்ல பிரச்சனை கொண்டு போனாத. சோ இதுக்கப்புறம் உனக்கு படிக்கலாம் வேணா, நீ அமைதியா வீட்டுல மட்டும் இரு, அவங்க சொல்றதை கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச நடந்துக்கோ அப்படின்னு இங்க தமிழ்ச்செல்வி அம்மா சொல்லவும் தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசாம போன் வச்சிடறாங்க. நான் எது நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் படிச்சே ஆவேன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி மனசுல முடிவு பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்பத்தா இங்க தான் பையன் தன்னை இனிமே ஆத்தான்னு கூப்பிட மாட்டேன்னு சொன்னதும் ரொம்ப சோகத்துல உட்காந்துருக்காங்க. தமிழ்ச்செல்வி போயிட்டு அப்பத்தா காலு வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிச்சிருங்கம்மா, என்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, சாரிம்மா அப்படின்னு கேட்க அப்பதான் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தமிழ், நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட, நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கை நான் காப்பாத்திட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உன்னுடைய ஆசையை நீ தான் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு இங்க அப்பத்தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சேது சொல்றாரு, நல்லவேளை ஆத்தா மட்டும் என்ன காப்பாத்தலனா எனக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையா இருக்கும், அப்பா திரும்ப என்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ படிக்கணும்னு சொன்னதுதான், உன்னுடைய ஒரு ஆசைக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கணும் பாத்தியா அப்படின்னு சேது ஒரு பக்கம் சொல்றாரு. தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் நம்ம படிக்கிறது யாருக்குமே பிடிக்கல, என்னதான் பண்றது, நாம நம்ம ஆசையை ஏத்துக்கிட்டு படிக்கதா வேணாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி பயங்கர குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க. இங்க ஈஸ்வரி எல்லாம் போனதுக்கு அப்புறம் ராஜாங்க வர்றாரு. செம்மையா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போது இங்க மோகனா, ஈஸ்வரி, சாவித்திரி, சித்ரா, தாமரன் யாரையுமே காணுமே, எல்லாம் எங்க போயிருக்காங்க, கூப்பிடு, வந்தது நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இங்க மோகனா பயந்துகிட்டு, இல்லைங்க அது வந்து சொல்லு மோகனா, எங்க எல்லாம் கூப்பிடு, எல்லாம் வெளில போயிருக்காங்க. வெளியிலயா, எங்க போயிருக்காங்க? எல்லாம் படத்துக்கு போயிருக்காங்க. என்ன படத்துக்கு போயிருக்காங்களா? சன்னியாசி ஒண்ணு, வீட்டுல இத்தனை ஆம்பளைங்க இருக்கும், நம்மள்ட்ட யார்ட்டையும் சொல்லவும் இல்லை, நம்மள யாரையும் கூப்பிடாம அவங்க விருப்பத்துக்கு போயிருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அண்ணன் அப்படின்னு சன்னியாசி கேட்க, ராஜாங்க ஒண்ணு, என்ன மோகனா இது புது பழக்கம், நம்ம வீட்டுல இருக்க பொம்பளைங்க வெளியே போறது, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்க, மோகனா அமைதியா நின்று இருக்காங்க. இங்க ராஜாங்க ஒண்ணு தட்டுல கை கொள்றாரு. மோகனா ஒண்ணு, ஏங்க சாப்பிடாம கை கொள்றீங்க, ஏன் மோகனா சாப்பிடாம தான் குறைச்சலா, இந்த வீட்டுல நமக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு இந்த ஊருக்குள்ள, அப்ப இருக்கும்போது இந்த வீட்டுல என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லாம அவங்க விருப்பத்துக்கு போனா நான் எதுக்கு இனிமே இந்த வீட்டுல பேசணும் இருக்கணும் அப்படின்னு ராஜாங்கம் ரொம்பவே கோபமா உட்காந்துருக்காரு. கரெக்டா அப்பதான் ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்திரன் எல்லாம் வராங்க. வந்ததும் ராஜாங்கம் ஒண்ணு, எல்லாம் அப்படியே அங்கே நில்லுங்க, எல்லாம் எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கறாரு. எல்லாம் படத்துக்கு போயிருந்தோம் மாமா, படத்துக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்தோம். படத்துக்கு போனீங்களா? சன்னியாசி ஒண்ணு, ஏ ஈஸ்வரி, இதடி புது பழக்கம், படத்துக்கு போறது தனியா யார்கிட்டையும் சொல்லாம இந்த வீட்டுல இருக்க பொம்பளைங்க எப்படி இருக்குன்னு இந்த வீட்டுல இருக்க ஒண்ணு தெரியாதா? ஏங்க என்ன தப்பா பண்றாங்க இப்போ? ஏன் இந்த வீட்டுல எங்களுக்கு மட்டும்தான் சட்டம் திட்டம்லாம் உண்டா, அது தமிழ்ச்செல்வி கிடையாதா? ஏன் மாமா எத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு இந்த வீட்டு பிள்ளைங்க யாரும் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன் தமிழ்ச்செல்வி போய் பரீட்சையில மார்க் வாங்கலையா, இப்போ படிக்கலையா, அவள் என்ன பண்ணீங்க, யாரு என்ன கேட்டீங்க, அவள் எதுவும் கேட்க மாட்டீங்க, எங்களை மட்டும் எல்லாரும் கேட்கறீங்க, அப்போ எங்களுக்கு மட்டும் இந்த வீட்டுல ஒரு சட்டம் அவளுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ராஜாங்க எதுவும் பேச முடியல. சன்னியாசி ஒண்ணு, என்ன ஈஸ்வரி பிரச்சனை பண்ணே பண்றியா, இங்க பாருங்க, பிரச்சனை பண்றது நீங்க தாங்க,
இந்த வீட்டுல எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க. அவளுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ஒன்னு இந்த வீட்டுல கேட்டா எல்லாரையும் ஒன்னா கேளுங்க, எல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்க எங்களை தண்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தமிழ் சொல்லி தண்டிங்க. ஏன்னா அவ தானே பரிட்சை எழுத போனா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பதான் வந்துடுறாங்க. ஏய் ஈஸ்வரி, எப்படி பேசுற? நான் தான் சொல்லிட்டால அவளுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் அவளை அழைச்சிட்டு போனேன். அதுக்குதான் என் மகன் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் அமைதியா போயிட்டால, இப்ப எப்படி பிரச்சனை பண்றீன்னு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அத்த, அப்பனா இவங்க எல்லாரும் வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் இவங்கள வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போனேன். அப்போ தண்டனை கொடுக்காந்தா நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க. இப்ப என்ன மாமா, நீங்க இனிமேல் பேச மாட்டீங்களா? சரிங்க மாமா, நீங்க இனிமேல் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒண்ணு ராஜாங்கம் நில்லுங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன மாமா, என்ன தமிழ்ச்செல்வி அழைச்சு போனது அப்பதான் அவங்க உங்க அம்மா அத்தை, அப்போ அவங்களுக்கு நீங்க பேச மாதிரி தண்டனை கொடுத்துட்டீங்க, தமிழ்ச்செல்விக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்க. அப்படிங்கும் போது இவங்க அழைச்சு போனது நான் தானே, நீங்க எந்த தண்டனை கொடுக்கணும்? நீங்க என்கிட்ட பேசாதீங்க, அவ்வளவுதானே மாமா? அப்புறம் என்ன மாமா, அப்போ எங்கெல்லாம் தண்டனை கொடுக்க போறீங்களா? அப்போ இந்த வீட்டுல தமிழ்ச்செல்விக்கும் உங்க அம்மாவுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? எப்படி மாமா இது? ஆளுக்காக ஒரு சட்டம் போடுறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ராஜாங்கத்தால பேசவே முடியல. உடனே ராஜாங்க சொல்றாரு, பாத்தீங்களா இந்த வீட்டுல ஒரு தப்பு நடக்க போய் இப்போ ஆளுக்கு ஆளு, அவ தப்பு பண்ணா பிரச்சனை இல்லையா, நான் தப்பு பண்ணா பிரச்சனை இல்லையான்னு சொல்லி ஆளுக்கு ஆளு தப்பு பண்ண ரெடியா இருக்காங்க. அப்போ இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நான் மதிக்க கூடாது, அவங்க விருப்பத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த வீட்டை நான் எப்படி கட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி வந்து என்னை மன்னிச்சிருங்கம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் படிக்க போனதா இவ்வளவு பிரச்சனை காரணம், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்புக்கு நான் இந்த வீட்டோட போயிடுறேன் அப்படின்னு இங்க தமிழ்ச்செல்வி பேக தூக்குறாங்க. செய்து உடனே அப்பா என்னையும் மன்னிச்சிருங்கப்பா, அவ படிக்க போன்னு சொல்லும் போதே நான் அவளை தடுத்து நிப்பாட்டி இருக்கணும். ஆனா அவளுக்கு இந்த அளவுக்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்தது நான் தான், அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தது நான் தப்புதான்ப்பா, நான் பண்ண தப்புக்கு நானும் வீட்டு வெளியே போறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்பதான் நெல்லுங்க முதல்ல 2 பேரும், நீங்க வீட்டு வெளியே போறீங்க, தப்பு பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் கொடுத்த வார்த்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என் மவனுக்கு பிடிக்காத செயலாம் செஞ்சுட்டேன், அதுதானே இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. அப்பா ராஜாங்கம், நான் இந்த வீட்டுல இல்லப்பா, நான் இந்த வீட்டு வெளியே போறேன்ப்பா அப்படின்னு அப்பதான் ஒரு பக்கம் பேக தூக்கிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கல. அப்பா இந்த வீட்டுல நமக்கு தொல்லையா இருந்தது இந்த 3 பேர் தான், இந்த 3 பேர் இந்த வீட்டு விட்டு போயிட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்னு இங்க ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரான்னு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ராஜாங்க ஆத்தா நில்லாத்தா, என்ன பண்ற நீ இப்போ அப்படின்னு சொல்ல, இல்லப்பா என்னாலதான் இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, நான் அவளை படிக்க வச்சதான் தப்பு, நான் இந்த வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ தமிழ்ச்செல்வி, சேது, அப்புறம் அப்பத்தா 3 பேரும் பேக தூக்கிட்டு வெளியே கிளம்புறத பார்த்து ராஜாங்கத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியல. போதும் நிப்பாட்டுங்க, 3 பேரும் இங்கே நில்லுங்க, இங்க பாருங்க இந்த ஈஸ்வரி உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ, இனிமே இந்த வீட்டுல யாரு என்ன தப்புனாலும் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் கண்டிப்பேன், புரியுதா? அவ கர்ப்பமா இருக்கா, அதனால வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம அவளை இங்க விட்டு வச்சிருக்கேன். அதுக்காக அவங்க விருப்பத்துக்கு இருக்கலாம், அவங்க விருப்பத்துக்கு போலாம் வரலான்னு இந்த வீட்டுல யாரும் இருக்க முடியாது. அப்படி இருக்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்பயே கிளம்பி வீட்டு வெளியே போயிடுங்க, நான் சொல்றதை கேட்டு இருக்கவங்க மட்டும்தான் இந்த வீட்டுல இனிமே இடம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோவமா இங்க மேல போயிறாரு. இங்க சேது, தமிழ்ச்செல்வி, அப்பத்தான் 3 பேரும் அப்படியே பேக் வச்சு நின்றுட்டு இருக்காங்க.